ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல் vlog. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இன்னொரு வண்டியும் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பஜாஜ் டாமினார் சேல்ஸ் பண்ணுறவரே தான் இந்த வண்டியும் பண்ணுறாரு. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிது மஹேந்திரா மராசோ. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1.5 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோலு, M8 வேரியன்ட். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ எல்லாமே டீட்டெயிலாகவே காட்டிடுறேனே. மஹேந்திரா மராசோ சில்கி சில்வர் வேரியண்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா M8 டாப் வேரியண்ட்டு, 2018 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டும் லோ பீமில் ஹை பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டரோடையே வந்துடுதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரிங் ஃபாக்லிங் ஃபங்க்ஷனோடையும் வந்துடுங்க. இதுதான் வண்டியோட ஃப்ரண்ட் வியூ. வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி லைட் வந்து பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனாவும் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இனோவா விடவும் கொஞ்சம் பெரிய வண்டி தாங்க. என்ஜின் வந்து 1.5ங்கிறனால நல்ல மைலேஜும் கிடைக்கும். லோக்கலில் ஒரு 16-17 கிடைக்கும். ஹைவேல போனீங்கன்னா 22 வரைக்குமே கிடைக்குங்க. வண்டியோட சைடு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்பெனியோட ஓஇ மஹேந்திராவோட டூயல் டோன் அலாய் வந்துடுது. அது போக இந்த வண்டியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் 4 வீலுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் வந்துடுங்க வண்டியில். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்துட்டு இந்த ஃபோல்டபுள் மிரரில் 360 டிகிரி கேமராவும் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். இந்த டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள் சில்வர் ஃபினிஷில் இருக்குது. வண்டி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் கார்பன் ஃபைபர் மாதிரி அந்த ஃபினிஷிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. மேலே உங்களுக்கு ரூஃப் ரெயிலும் வந்துடுது. கீழே ஃபுட் ரெஸ்ட்டும் இருக்குது. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் சைடில் போனோன்னா இந்த இடத்துல கம்பெனியோட வந்து ஓஇ ஆண்டனாவும் இருக்குங்க. இது போக வண்டியில் பின்னாடி டீஃபாகர் லைன்ஸும் இருக்குது. உங்களுக்கு வைப்பர் வித் வாஷரும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கனெக்டிங் லைட்டு மாதிரி ஒரு இண்டிகேட்டரும் ப்ளஸ் பிரேக் லைட்டும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனு. அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் கேமரா இருக்குது. இது கம்பெனியோட வந்தது. இது வந்து 360 டிகிரி கேமராவுடைய ரிவர்ஸ் கேமராங்க. வண்டியில் பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்குது. இங்கே உள்ளே வந்து ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் இருக்குது. அமுத்தினீங்கன்னா லாக் ஓப்பன் ஆயிடுது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் வேரியண்ட்டு. இதில் வந்து நீங்கள் 60-40 வந்து ஸ்ப்ளிட் சீட் பண்ணிக்கவும் முடியும். இப்போது இன்கேஸ் நீங்கள் 6 பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு சீட்டை மடித்து வச்சு லக்கேஜஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏற்றிக்க முடியும். இந்த லக்கேஜ் மட்டும் பார்த்தீங்க, இந்த லக்கேஜ் லோடிங் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 190 லிட்டர் வரும். இந்த சீட்டை ஃபுல்லாக மடக்கணும்னா 680 லிட்டர் வரும். நீங்கள் அந்த டோட்டலாக அந்த செகண்ட் ரோ வரைக்குமே மடக்கிட்டிங்கன்னா ஒரு 1055 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடுங்க. உங்களுக்கு கோ டிரைவர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்கோட லிட் வந்துடுதுங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 லிட்டர். கார் டிரைவர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், அப்புறம் பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோ லாக்கு, அப்புறம் இங்கே ஒரு சின்ன காயின் பேக்கெட் மாதிரி இருக்குங்க. அப்புறம் இங்கே 2 பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. அது போக கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எக்கனாமிக் கண்ட்ரோலுக்கான பட்டனும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான கண்ட்ரோல் இருக்குங்க. அது போக இந்த இடத்துல ஆம்பியன் லைட்டிங் பாருங்கள், இது வந்து கஸ்டமர் பண்ணியிருக்காங்க இந்த ஆம்பியன் லைட்டிங்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க. அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், இங்கே ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரியருக்கான கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் ஏர் பேக்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குங்க. இன்டீரியரோட டேஷ்போர்டுன்னு வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரிபிள் டோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிரேயிஷ் ஃபினிஷ் ஆகும். இங்கே பியானோ பிளாக் ஃபினிஷ். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலரில் இருக்குங்க. அதுவே பார்க்கறதுக்கு ஒரு த்ரீ டோன் ட்ரிபிள் டோன் மாதிரி இருக்குங்க. அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் பாக்ஸ் வந்து 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த என்ன சொல்கிறது காக்பிட்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரோல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் ஆகி வந்துடுதுங்க. அதுவே சூப்பராக இருக்குது. அது போக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மேசிவான க்ளோவ் பாக்ஸ் இருக்குது வித் கோல்டு ஃபங்க்ஷனோட இருக்குங்க. இப்போ நம்ம பின்னாடி சீட்டை போய் பின்னாடி வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியர் சீட் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. டோர் ஓப்பன் பண்ணால் நல்லா வைடான பெரிய டோருங்க. ஆனால் ஏரியாங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்ஸ் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேனில் போகிற ஃபீல் கிடைக்கிற மாதிரியே ஏசி கொடுத்துருப்பாங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் பிளைண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய பெரிய வண்டிகளில் தான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வருதுங்க. சின்ன வண்டியிலே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பார்க்க முடியறதே இல்லை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஹேண்டில் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பார்சல் ரூட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்குது.
பவர் விண்டோக்கான சுவிட்ச் இருக்குது, ஒரு காயின் பாக்ஸ் ஹோல்டர் இருக்குது. அது போக கீழேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு இங்கேயுமே ஸ்பேஸ் இருக்குது, 2 பாட்டில் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொசிஷனில் இருக்குது, நான் தான் ஓட்டிகிட்டு வந்த வண்டியை. எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க, நல்லா செம்ம கம்ஃபர்டபுளாக இந்த வண்டியில் போகலாம். இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த கேப்டன் சீட்டு தான். நம்ம இந்த ஆம்ரெஸ்டோட நம்ம போகும்போது நமக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதான் வண்டியோட கேபின் வியூங்க. ஃப்ரண்ட் ரோ கேபின் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. மெயினாக இந்த ஏசி தான் அல்டிமேட்டு. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப 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 ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலான ஏசிங்க, வேறு லெவல். இப்போ நம்ம தேர்ட் ரோ சீட்லேயும் நான் போய் உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் உட்காந்துருக்கேன். இது ஃபுல்லாக இந்த சீட் பின்னாடி இருக்கிற ஃபங்க்ஷனு. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முன்னாடி இருக்கா, ஃபுல்லாக முன்னாடி தள்ளிட்டாங்க. ஃபுல்லாக முன்னாடி தள்ளினா எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. இது போக ஹெட் ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. ஹெட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு இருக்குது ஸ்பேஸு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் உட்காந்து போக முடியும், ட்ராவல் பண்ண முடியும், நல்லா நீட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த பக்கம் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். இந்த விண்டோ ஏரியாவும் வந்து நல்லா பெரிய விண்டோவாக இருக்கிறதுனால கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் வந்து உங்களுக்கு வராது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பூட் ஸ்பேஸ் கிட்டே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப்னிக்கான ஜாக்கு அந்த கிட்டெல்லாம் வச்சுருக்கிற இடம் வந்து இருக்குங்க. இப்போ நம்ம தேர்ட் ரோலேருந்து பார்த்தா இதுதாங்க கேபின் வியூ, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கார் வந்து நீங்கள் யூஸ்டு கார் வாங்குற நல்லா ஒர்த்தாக தான் இருக்கும். வெறும் 71,000 கிலோமீட்டர் 72,000 கிலோமீட்டர் தாங்க இந்த வண்டி ஓடி இருக்குது. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு வந்து வண்டியோட ஓனர் பண்ணி வச்சுருக்காரு. மராசாவோட என்ஜின் பே வந்து பார்த்துடலாங்க. இந்த வண்டியோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது வந்து லேடர் சேசிஸ் வண்டியாக இருந்தாலும் ரியர் வீல் டிரைவ் இல்லாமல் ஃப்ரண்ட் வீல் டிரைவு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 1.5 4 சிலிண்டருங்க. மகேந்திராலே 2 என்ஜின் இருக்குது, 1.5ல 3 சிலிண்டரும் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர். வண்டியோட என்ஜின் நாய்ஸ் வந்து பாருங்கள், என்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குங்க. வண்டி லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான், ரொம்ப ஹை கிலோமீட்டர்ஸ்லாம் ஓடலை. ரைஸ் பண்ணுங்க. வண்டியோட என்ஜின் பே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. வண்டி இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 500,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதுதான் கூலண்ட் டேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுற இடம் இருக்குது. இது வந்து பிரேக் ஆயிலோடைய இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் டீசலோட பம்ப் எல்லாமே இருக்குங்க. வண்டி வந்து நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஏபிஎஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே ரஸ்ட்டு எந்த ஃபார்மேஷனுமே இல்லை. வண்டி ரொம்பவும் நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. என்ஜின் ஸ்டார்ட் ஆன சவுண்டே கேட்கல, ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒரு சின்ன நோட், அது டீசலோட நோட் கண்டிப்பாக வரும். நல்லா ரொம்ப நாய்ஸே எல்லாமே கேபின் இருக்குது. வண்டி வந்து நல்லா ஓடின வண்டி தான். எவ்வளோ கிலோமீட்டர் ராஜபுரம் ஓடி இருக்கு வண்டி? 71,000 ஓடி இருக்கு. 71,847 கிலோமீட்டர் ஓடி. ஓகே, சரி, உங்கள் வண்டியை ஓட்டி பார்த்துடலாம் இல்லையா? ஓட்டலாம். ஓகே, ஏசி போட்டுக்கலாம். வெளியில் மழைக்காலமாக இருந்தது, இப்போ நேற்றிலிருந்து மழைக்காலம் இல்லை, வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. சரி, வண்டி ஓட்டி பார்த்துடலாம். அப்படியே வண்டியில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸையும் வந்து ஆட்டோவில் வச்சுட்டு வண்டி ஓட்டி பார்த்துட்டு வண்டியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ராஜ் ப்ரோ. முதல்ல இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கேப்டன் சீட்ஸ் வந்துடுதுங்க. இது வந்து 7 சீட்டர் வேரியன்ட், 8 சீட்டர் வேரியன்ட் கிடையாது. 8 சீட்டராக இருந்தால் உங்களுக்கு பெஞ்ச் சீட் வரும். இது 7 சீட்டர் அப்படிங்கிறதுனால கேப்டன் சீட்ஸ் வந்துடுது. வண்டி வந்து M8 வேரியன்ட். ஆமாங்க, M8 ஃபுல்லி லோடட். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, க்ரூஸ் கண்ட்ரோலு, ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஏதாவது இருக்கா ராஜ் ப்ரோ வண்டியில்? ஆட்டோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. வைப்பரும் ஆட்டோ ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது, ஹெட்லைட்லையும் கிடையாது. நான் நோண்டி பார்க்கல. நீங்கள் நோண்டி பார்க்கல. ஓகே, இப்போ வண்டியோட கம்பெனி சிஸ்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துருங்க. கம்பல்சரி இப்போ எல்லா கார்லையும் இருக்கிறது தான். பட் அந்த டைம்ல 2018 இந்த வண்டியில் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் வந்துட்டு இவர் பண்ணிருக்காரு. ஆக்சரிஸை நீங்கள் பண்ணியிருக்கீங்க ராஜ் ப்ரோ. ஓகே, இப்போ வண்டிக்கு நீங்கள் என்னென்ன ராஜ் ப்ரோ பண்ணியிருக்கீங்க? இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் டேஷ் கேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிருக்கோம்.
ஓகே. அப்புறம் சைட் ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப். ஆமா சைடுல ஏறுற ஸ்டெப்பு, அப்புறமேட்டு ரூஃப் கேரியர் நீங்க பண்ணது? நான் பண்ணது. அப்புறம் 360 டிகிரி கேமராவோட பிளேயர், ஆக்சுவலி 9 inch பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகே. அது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னால ரீப்ளேஸ்மெண்ட் போயிருக்கு வாரண்டில. வண்டி கொடுக்குறப்ப அதை இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துட்றோம். வண்டி கொடுக்கும்போது அதையே கொடுத்துடலாம். அப்புறமேட்டு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து JL அமெரிக்கன் ஸ்பீக்கர்ஸ் தான் போட்டிருக்கோம். JL ஆமா, அந்த எல்லோ பேடிங்கோட வரும். ஓகே. ஸோ அது இருக்கு. ஸோ அதை தவிர வந்துட்டு அடிஷ்னலா வேற என்ன சொல்லலாம், அடிஷனலா நீங்க வண்டிக்கு வேற ஏதாவது டிண்ட் பண்ணிருக்கீங்களா? வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு டிண்ட் பண்ணிருக்கு. ஹீட் ரெசிஸ்டன்ட் டின்ஸ் பண்ணிருக்கோம். யூவி ரெசிஸ்டன்ட் டின்ஸ் பண்ணிருக்கோம். 3M மாடல் தான். 3M மாடல் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஃப்ரண்ட் பண்ணிருக்கு. அதாவது நீங்க வாங்கும்போது அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இருக்கு. நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. வண்டிக்கு வேற ஏதாவது பிசிக்கலா ஏதாவது வேலை செஞ்சிருக்கீங்களா? வண்டி பிசிக்கலா மெக்கானிக்கலா பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு ஹாஃப் கண்டிஷன் இருந்தனால அது வந்துட்டு புதுசு மாத்தணும்னு சொல்லிட்டு கம்பெனில ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகே. அது ஒரு 20,000 கிட்ட வந்துச்சு. ஸோ அதுவும் சேஞ்ச் பண்ணியாச்சு, புதுசு போட்டாச்சு. ஆமா, எல்லாமே மஹிந்திரால தான் மாத்திருக்கு. CA மஹிந்திரால எல்லாத்துக்கான சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே இருக்கு, என்னென்ன வேலை செஞ்சிருக்கு எல்லாமே. அப்புறமேட்டு வந்துட்டு இப்ப அதை சர்வீஸ் பண்ணி நாங்க வந்துட்டு கம்பெனில வந்துட்டு செமி சிந்தட்டிக் தான் ரெக்கமெண்டட். பட் ஆனா பிகாஸ் அது போட்டா வந்துட்டு என்னன்னா இன்ஜின் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லி சிந்தட்டிக் ஊத்தி இருக்கும் ஆயில். அதனாலதான் என்ஜின் இந்த அளவுக்கு ஆமா ஸ்மூத்தா இருக்கும். ஆமா, அதுவும் இல்லாம இப்ப 10,000 ஓட்டுற வண்டி கிட்டத்தட்ட ஒரு 15,000 வரைக்கும் ஸ்மூத்தா ஓடும், ரஃப் அடிக்காம. செமி சிந்தட்டிக் வந்துட்டு பாத்தீங்கன்னா லிட்டர் வந்துட்டு 350 to 400 rupees வரும். அதே இது வந்துட்டு சிந்தட்டிக் போறப்ப 1,100 ரூபாயில இருந்து 1,300 ரூபா கிட்ட வரும். அது வந்துட்டு ஒன் ஆஃப் த இது. ஓகே. அந்த மாதிரி சர்வீஸ் வந்து நீங்க கடைசி எத்தனை கிலோமீட்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்க? 70,000ல பண்ணேன் கரெக்ட்டா. ஒரு 1847 கிலோமீட்டர் ஓடி. ஆமா, 1000 ஆமா. 1847 தான் காட்டுது ஓடி. ஆமாங்க, 1847 கிலோமீட்டர் நீங்க ஓட்டி இருக்கேன். ஆமா. ஓகே. மைலேஜ்னு பாக்கும்போது உங்களுக்கு ரியலா என்ன மைலேஜ் கிடைக்குது வண்டி லோக்கல்ல? ஸோ பர்சனலா பாத்தீங்கன்னா 18 வந்துட்டு எனக்கு டவுனுக்குள்ள வேலை செய்யுது. 18 வந்துட்டு கேரண்டீடா கிடைக்குது. அதை தவிர வந்துட்டு நான் பெங்களூர் ரீசெண்ட் ஒரு ட்ரிப் எடுத்துட்டு போனேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு எனக்கு 22 to 24 வரைக்கும் டிபெண்டிங் ஆன் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து அது வேரி ஆகும். கம்பெனி கிளைம்ல 19 தான் சொல்லுவாங்க. ஆமா, ஆக்சுவலி ஜாஸ்தி வேலை செய்யுது. அது ஒரு எக்ஸ்பெக்டட் இதே கிடையாது. பட் ஆனா பிளஸ் பாயிண்ட். மைலேஜ்க்கு அத டியூனிங் ஏதாவது பண்ணி இல்ல அதனால பர்టిక్యులரா இதுல தான் இருக்கு, ஸ்டாக்ல தான் இருக்கு. ஓகே ஓகே. வண்டி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரா தான் இருக்கு. வேற ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலிங்கே இருக்காது, ஈஸியா இருக்கும் ஓட்டுறதுக்குலாம். ஆமா, கிளட்ச் எல்லாமே ரொம்ப லைட்டா இருக்கும். இது போக வண்டியில பாத்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆமா, அதுக்கு பதிலா ஃபிளிப் கீ கொடுத்துட்டாங்க. ஃபிளிப் கீ, ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் இருக்கு. ஆமா, ஃபாலோ மீ ஹெட் லாம்ப்ஸ் இருக்கு. ஃபாலோ மீ ஹெட் லாம்ப்ஸ். ஆமா, ஃபாலோ மீ ஹெட் லாம்ப்ஸ் இருக்கு இதுல. அப்ப நீங்க நம்ம எங்க எதுக்கு நம்ம கூப்பிட்டாலும் வண்டி காட்டிரும் எங்க இருக்கு. ஆமா, 2 வாட்டி லாக் அமுக்குனா இது வந்துரும். ஓகே. வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பர் ஸ்பேசியஸ் தான் இந்த வண்டியில. ஆமா, இந்த வண்டியில இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா அந்த ரூஃபோட ஏசி தான் வேற லெவல். ஏசி எல்லாமே இப்பதான் செஞ்சிருக்கு, கிளீனிங் எல்லாமே கேஸ்ல டாப் அப் பண்ணிருக்கு. ஓகே, ஃபில்டர்ஸ் எல்லாமே மாத்தியாச்சு. இப்ப நம்ம வண்டி எடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்ல இல்லீங்களா? அப்படியே ஓட்டிட்டே இருக்கலாம். ஆமா, மெயினா வந்து ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேஜரா எதுவும் செலவு வைக்காது. அதுவும் இல்லாம இந்தியன் பிராண்ட்னால ஸ்பேர்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ்லி சீப்பா தான் இருக்கும் இந்த வண்டியில. வண்டி வந்து நல்லா இருக்கு, ஓட்டுறது சூப்பரா இருக்கு, செம்ம ஸ்மூத்தா இருக்கு. சஸ்பென்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு. வண்டி இப்ப ரோடே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடகடான்னு இருக்கிற ரோட்ல தான் ஓட்டிட்டு இருக்கேன் நானு. உள்ள ஒண்ணுமே தெரியாது, சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன்லாம் சூப்பரா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. எனக்கு தெரிஞ்ச மஹேந்திரால ஃபர்ஸ்ட் சூப்பரா டியூன் பண்ண வண்டி வந்து பெருசா மார்க்கெட்டிங் பண்ணல. ஆமா, அவங்க விட்டுட்டாங்க. அவங்க என்ன ரீசனுக்காக விட்டாங்க? ஒருவேளை XUV 500 விக்கிறது அடி வாங்கிரும் நினைச்சாங்களா தெரியல, அதனால விட்டாங்க. இப்பயும் இந்த வண்டி இருக்கு. பட் ஆனா அந்த XUV 700 வந்துட்டு ப்ரோமோட் பண்ற அளவுக்கு இதை பண்றது இல்ல. ஏன் இந்த வண்டி இப்படி விட்டுட்டாங்க எனக்கே ரொம்ப ஃபீல் ஆனதெல்லாம் உண்டு. இல்ல இப்ப அந்த ஆஃப் ரோட்ல இருந்து நார்மல் ரோடுக்கு வந்ததுமே வண்டி அப்படியே காம் ஆயிருச்சு, சுத்தமா சவுண்ட் இல்லை இல்லையா? ஒரு சின்ன ஒண்ணுமே தெரியல, ஏறி இறங்கிடுச்சு அவ்வளவுதான். ஜர்க்கு கூட இருக்காது பெருசா. இது கொஞ்சம் பெருசா இருக்கு, ரொம்ப சாஃப்டா தான் ஏரியா இருக்கு. ஒன்னும் தூக்கி போடுறோம் பின்னாடி உட்காந்தா வயசானவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை எல்லாம் இல்ல. சரி ராஜ் ப்ரோ, இந்த வண்டி நீங்க எத்தனாவது ஓனர் ராஜ்?
நான் இப்போ வந்துட்டு கரண்ட்லி செகண்ட் ஓனர். நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் வாங்கினேன். அவங்க அம்மா பேர்ல தான் ரெஜிஸ்டர் இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதனால A to Z இந்த வண்டி பத்தி எல்லாமே தெரியும். கம்பெனிலே நல்ல ஹிஸ்டரி இருக்கு, என்னென்ன மாத்திருக்கேன், எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாத்துமே வாரண்டி பில்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஆமாமா, கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கு வண்டியில. அதனால அது எல்லாத்தோட பில்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அது குடுக்கறப்பதான் 360 இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துறோம். ஆமா, அந்த நீங்க ஆப்வியஸ்லி மாட்டிட்டீங்க. மாட்டிட்டேன், பட் ஆனா ஒரு வாரண்டி கிளைமுக்கு வந்துட்டு போயிருக்காது. இல்ல ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ, அதனால இல்ல மாட்டிட்டோம், ரிமூவ் பண்ண வேண்டாம், அப்படியே கொடுத்துடலாம். ஃபைன். ஆமா, ஓகே, அதுவும் நல்ல ஒரு ஐடியா தான். ஆமா, சரி, இப்போ நம்ம ரெண்டாவது ஓனர். ஆமா, வண்டி வந்து எந்த ஊர் நம்பர் இது? இது வந்துட்டு மெட்ராஸ் நம்பர், சென்னை நம்பர்ல இருக்கு. ஃபேன்சி நம்பர் 3484 ஃபேன்சி நம்பர் தான், மெட்ராஸ் நம்பர். ஆமா, நம்ம என்ன ரேட்னா வந்து கொடுத்துற மாதிரி ஐடியால இருக்கோம் ராஜ்குரு. எக்ஸ்பெக்டேஷன் பிரைஸ் சொல்லுங்க, நம்ம சொல்லிடலாம். அப்புறம் உங்களுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். இன்கேஸ் வண்டி சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நம்பரையும் தூக்கிடலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன பிரைஸ்னா சொல்லுங்க, வண்டி கொடுத்துடலாம். ஆக்சுவலி என்னோட இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா M6 பிளஸ் M4 எல்லாமே கிட்டத்தட்ட 12 lakhs 1250 போட்டுட்டு இருக்காங்க. நம்மளது ஃபுல்லி லோடட் M8 வரதும் இல்ல, நிறுத்திட்டாங்க. எல்லா ஃபீச்சருமே ஃபீச்சர் லோடட் வெஹிக்கிள் தான். ஓகே, சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து 1250 ஃபைனலா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் நேர்ல வர சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்மாலா ஏதாச்சும் ஒரு நெகோசியேஷன் வேணும் பண்ணி எடுத்துக்கலாம். 12.5 வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆமா, அதாவது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சென்னை நம்பர், ஃபேன்சி நம்பர், 2 ஓனர். செகண்ட் ஓனர் வந்து கோயம்புத்தூர் ஓனர். நீங்க வந்து பாருங்க, வண்டி கோயம்புத்தூர் ஓனர்னா எப்படி வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வெல் மெயின்டைன்டு கார் தான் இது. வண்டி வந்துட்டு வடவெள்ளி கிட்ட தான் இருக்கு. கஸ்டமரோட நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்கேஸ் வண்டி சோல்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மொபைல் நம்பருங்கிற இடத்துல நான் கார் சோல்டுன்னு சொல்லி போட்டுருவேங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கார் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாரும் வெல்கம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.